ஹே கைஸ், விச் இஸ் யூஸ் டேர் எல்லோரும் இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். ஸோ XPulse 210 டெஸ்ட் ட்ரைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வண்டி வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ கோப்ரோவில் வந்து ஆடியோ கனெக்டிவிட்டி இஷ்யூ ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. அதனால் இதில் வந்து நான் பாட்டுக்கு எல்லாமே பேசியிருந்தேன், பட் ஆடியோவே ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் திரும்ப நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. XPulse பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இதில் வந்து நம்ம பார்த்துருவோம். நான் வந்து டீட்டெயிலாக இதில் எடுத்திருக்கேன், அதனால் நான் டீட்டெயிலாக போகணும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 210cc லிக்விட் கூல்டு இன்ஜின் கரிஷ்மாலேருந்து டிரைவ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன சங்கடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, CBR 250R வந்து அப்போ தான் லான்ச் பண்ணாங்க, அதோட சேர்த்து லிக்விட் கூல்டு இன்ஜின். அந்த இன்ஜின் இதுக்கு போட்டிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ 250cc அப்படிங்கும்போது 30 PS 25 Nm டார்க் அந்த வண்டி. ஸோ அந்த பவர் இன்னுமே கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். பட் இது வந்து 25 PS பவர் கிட்ட வருது, அப்புறம் 20 Nm டார்க் இதில் இருக்குது. ஸோ XMR என்னவோ அதே தான் இதில் இருக்குது. பாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா XPulseலேருந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஃபுட் பேக் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க. மெயினாக TFT டிஸ்பிளே 4.2 inches இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டு டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா இருக்குதுங்க, அதை நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரைட் பை கேபிள் தான் உங்களுக்கு, த்ராட்டில் கேபிள் நல்லாவே தெரியுது இல்லையா. கிளச்சு செம்ம லைட்டாக இருந்ததுங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஹேண்ட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு மெட்டல் போலோ இல்லை வண்டி டொப்புன்னு கீழே போட்டோம்னா உடையறக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. அந்த TFT டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டைமு, சர்வீஸ் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ABS மோடு சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ரைடிங் மோட்ஸ் 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. டர்ட்டு, ஆன் ரோடு, அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் தான் நம்ம வந்து பார்ப்போங்க. சர்வீஸ் ரிமைண்டர், டேட்டு, டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபியூல் கேஜ், RPM மீட்டர் எல்லாமே வந்து அந்த டிஸ்பிளேலே இருந்துருது. நம்ம அந்த இதெல்லாமே இப்போ டாகிள் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்விட்சில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. சீட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து நல்லாவே ஸ்கூப் அவுட் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வண்டி ஹைட்டு தான், பட் உட்காந்து அப்படின்னாலே நம்ம வந்து லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 இருந்தீங்கனாலே வண்டி உங்களுக்கு நல்லாவே பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்ஜின் கரிஸ்மாட்டிக் இன்ஜின் வந்து அந்த ஃபுல் டூமில் இருந்தாலும் நம்ம பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. அந்த சைட் கேசிங்காக இருக்கட்டும், அந்த இன்ஜினோட வால் எல்லாமே பார்க்கும்போது தெரியுது அதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், நல்லாவே பண்ணியிருக்காங்க ஹீரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து ஸ்போக் வீல்ஸ். ஸோ அதுவுமே வந்து டியூப் டயர் தான். பின்னாடி வந்து 18 inch கொடுத்துருப்பாங்க, முன்னாடி 21 inch. ஸோ இதில் வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கரிஸ்மா இன்ஜின் வித் பிக்கர் ஸ்ப்ராக்கெட் ரேஷியோ. ஸோ ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து நல்லா பெருசு பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கீர் மாற்றி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு RPM ரீச் ஆகும், லைக் 2, 3, 4 அப்படி சொல்லி ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு டார்க்கி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும், டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ப்ராக்கெட் ரேஷியோஸ் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6 speed கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிங்க்கு ஃபோக்கஸாக மெயினாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஆஃப் ரோடு பண்ண முடியும், அஃப்கோர்ஸ் டூரிங்கும் பண்ண முடியும். பிரேக்கிங்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து பேஸ் வேரியண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் சேனல் ABS தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சுங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு 21 inch ரிம் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் தான் டியூப் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இருக்குது. இந்த ABS வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரியர் ABS நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேஷ் பிளேட் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நான் அதெல்லாம் தொட்டு பார்த்தா ஃபுல்லாக அலுமினியமில் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நான் கை வச்சிருக்க இடத்துல உங்களுக்கு வந்து போல்ஸ் இருக்குது. சென்டர் ஸ்டாண்ட் போட முடியும்னு நினைக்கிறேன். அது நம்ம ஆக்சசரியில் இருந்தால் இருக்கும், இல்லைனா நம்ம வந்து வாங்கி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சென்டர் ஸ்டாண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபோக இந்த ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆஃப் ரோட் பண்ணும்போது. ஸோ ரியர் பிரேக்கோட ரிசர்வர் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியுதுங்க. மெயினாக மோனோஷாக் பின்னாடி கொடுத்துருக்காங்களே, அது வந்து 205 mm ட்ராவல் இருக்குது. ஸோ செம்ம ட்ராவல். இந்த லிங்கேஜஸ் எல்லாமே சொல்லிட்டுருங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ க்ரீஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிக்கணுங்க. அது எப்போனா லைக் ஆஃப் ரோடில் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டர்ட்டெல்லாம் ரொம்ப இருந்தால் வாட்டர் வாஷில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லிங்கிங் இதிலெல்லாம் போயிட்டு டஸ்ட் படும்போது சவுண்ட் வரும், சஸ்பென்ஷன் சவுண்ட் வரும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த புஷ்ஷெல்லாம் கட் ஆகி வீக்கான ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அதை அப்பப்போ இது பண்ணிக்கோங்க. சைலன்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்சர்வ்டாக நம்ம பழைய XPulse மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் இந்த போல்ட்டெல்லாம் கழட்டிட்டு ஒரு ஸ்ட்ரைட் பைப் கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் எக்ஸாஸ்ட் கொடுத்துரும் அப்படின்னா சவுண்டு நல்லாயிருக்கும், சீரியஸாக சூப்பராக இருக்கும். அது கூட சில சைலன்சர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்துடும், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து LED லைட்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஆர்எலும் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. ஹெச் டைப்பில் அந்த ஹீரோ அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஹை பீம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலே இருக்கும், லோ பீம் வந்து கீழே இருக்கும். வண்டி ஆன் பண்ணக்கப்புறம் லோ பீமும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சைட் மிரர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அதுபோக வந்துட்டு இப்போ நம்ம வந்து டயர்ஸ் என்னென்னு சொல்லி இல்லை சஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தலாம். 41 mm ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ வந்து ஃப்ரெண்டு யாருன்னு தெரியல, ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் வந்து இந்த வண்டி பற்றி கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம்
பேசிகிட்டு இருந்தேன். அவரும் எங்கள் எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பல்ஸ் 210 வச்சுருக்கவங்களுக்கு 200 வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்பவே வந்து ஈகராக வந்து கேட்டுட்டு போனாங்க. ஸோ அது போக ஒரு சீட்டு கடியில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி, அதுக்கப்புறம் ஈஸி யூனிட் எல்லாமே சூப்பராக எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சைடு பேனல் கேப்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உண்மையிலுமே நல்லாயிருக்கு. சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டு ரொம்ப ஈஸியாக வந்து மாட்டி இது பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கனால எனக்கு அந்த இது தெரியாமல் போயிடுச்சு. பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியர் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ லக்கேஜ் கேரியர் வந்து வைக்க முடியும். அதில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சீட் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா நல்லா அன்லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லைடு ஃபார்வர்ட் ஸ்லைட் பண்ணணும் பின்னாடி. அதை கீழே அமுத்துன மாதிரி மேலே லெஃப்ட்டில் அப்படியே இழுத்துட்டோன்னா செட் ஆகிக்கும். அப்போ அப்படியே உட்காந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான், பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சீட்டு வந்து லென்த் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வித்து மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா XPulse அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த அனிமேஷன். ஸோ இப்போ வண்டி ஓட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்த்திங்கன்னா 210 mm ட்ராவல் இருக்குங்க. 41 mm டயா இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன். ஸோ உண்மையிலுமே நல்ல செட்டப்புங்க. ஹிமாலயன் 450 எப்படி அதில் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஃப்ரண்ட்டில், பட் அது வந்து நல்லாவே செட்டிலாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த XPulseக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் உண்மையிலே நல்லாயிருக்கு. ரியர் பார்த்திங்கன்னா நம்ம 10 கிளிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரீபவுண்ட் கம்ப்ரெஷனுக்காக. ஸோ அது மட்டும் இருக்குங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. வண்டி 210cc என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காங்க. நான் அது இல்லைன்னே சொல்லலை. ஸோ வண்டி ஆன் ரோட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2,25,000 வருதுங்க. பேஸ் வேரியண்ட் இருந்தால் 2,15,000 730 என்னமோ வருது. ஸோ 10,000 15,000 டிஃப்ரென்ஸ் வந்து வருதுங்க ரெண்டு வேரியண்ட்டுக்குமே. இப்போ வண்டி வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஃபுல்லாக இப்போ திருப்பி ஓட்ட போகிறோம். அழுத்தி தான் ஓட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கறனால நம்ம கியர் ரிடக்ஷன் பண்ணாலுமே வந்து வீல் லாக் ஆகாது. நல்லா வந்து ஸ்மூத்தாக அப்படி எம்பர்ட் பண்ணி கொண்டு போயிடும். டிஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் 276 mm, பின்னாடி 220 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்இவன் சைஸாக இருந்தாலும் டிஸ்க் வந்து நல்லா திக்காகவே இருந்துச்சுங்க. ஸ்விங்காம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் டீ டைப்பு தான், அதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பவர் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் லீனியராக நான் பாட்டு ரைஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஃபுல் ரேஷ் ட்ரைவெலாம் இல்லை, ஜென்டலாக நான் பாட்டுக்கு ஒரு ரைசிங் வச்சு இது பண்ணுறேன். அது பாட்டுக்கு 100 அப்படியே போயிடுச்சுங்க. அசால்ட்டாக 100 போகுது. உண்மையாலுமே இது XPulseல நான் இது எதிர்பார்க்கல இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே இது வாங்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. காசு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வண்டி நான் வாங்கி சும்மா வச்சுப்பேன். ஒரு 60cc என்கிட்ட இருக்கிறத டூரிங் வச்சுட்டு ஒரு ஆஃப் ரோடு ப்ளஸ் கொஞ்சம் டூரிங்னா இந்த வண்டி நம்ம சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா தான் நம்ம ஹிமாலயன் அதெல்லாம் பார்த்தோம்னா 3 lakh 3.5 lakhsலாம் வருது. ஸோ அதை விட இதெல்லாம் 1.5 லட்சம் ரொம்பவே கம்மி. அப்படிங்கும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் என்ன கேட்டால். ஸோ அது ஒன்று இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸ் 1446 mm, கர்ப் வெயிட்னு பார்த்திங்கன்னா 170 kg தான் இருக்குது. ஸோ உண்மையாலுமே ஆஃப் ரோடுக்கு லைட் வெயிட்டராக இருந்தால் பெட்டர். ஸோ அது வந்து இதில் இருக்குங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து சீட்டிங் மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. அது பார்க்கலாங்க அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் வந்து பல்காக இருக்கனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபியூல் டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 14 liters சம்திங் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லாங் ரேஞ்சுக்குமே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. சைஸ் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 90/90/21. ஸோ ஹிமாலயனில் இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் வந்து 18 inch கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். 17 விட 18 inch ரிம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா லைக் ஒரு 130 இல்லை 140 செக்ஷன் டயர் அதுக்கு வந்து இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதை வாங்கி கூட போடலாம். ஸோ இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். டயர் எல்லாமே நீங்கள் மாற்றி கூட போட்டு பண்ணலாங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஸோ இப்போ டெஸ்ட் டைம் நான் ஓட்டி வந்து முடிச்சிட்டேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்ட் டாலான விண்ட்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இந்த நக்கல் கார்ட்ஸ்லாம் இருக்கட்டும், அதில் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. சைட் ஸ்டாண்ட் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்குது. வண்டி நல்லாவே வந்து சாஞ்சு இருக்குது. ஸோ அதனால் பயப்படாமல் நிறுத்திக்கலாம். சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்குமோ நான் யோசித்தேன். பட் பின்னாடி வந்து மோனோஷாக் லிங்கேஜஸ் இருக்கனால சென்டர் ஸ்டாண்ட் இந்தளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு தெரியலங்க. அது ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே எல்இடிஸ் தான். பின்னாடி டெயில் லேம்பாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஸோ வந்து வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நல்ல ஹைட்டில் இருக்கும். ரியரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சென்டர் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா லோவாக இருக்கிறனால நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ஃபுட் பேக் நல்லாவே காலில் வச்சுக்கலாங்க. நீங்கள் ஒரு 5'7" இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கலாம். 5'7" மேலே நீங்கள் இருந்தீங்கனால அசால்ட்டாக கால் வச்சுட்டு போயிடலாம். ஸோ ஃபுட் பேக் கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக எந்திரிக்கும் போது என்னாகணும் ஃபார்வர்ட் லீனுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தாங்க இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது வந்து வசந்தி மோட்டார்ஸ் ப்ரைமியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீமியம் பைக்ஸ் வைக்கிறாங்க இப்போ ஹீரோவில். அந்த ஷோரூமில் தான் பண்ணேன். உங்களுக்கு வேணால் இங்கே நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் அதில் பண்ணுங்கள். அதில் இந்த வீடா எலக்ட்ரிக்கும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹார்லி டேவிட்சன் அதுக்கப்புறம் ஹீரோவோடதும் வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். பை.